ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆர்த்திபி தமிழன். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் வச்சு நல்லா பிரமாண்டமாக பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ பார்க்குறோம். மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிரியேட் பண்ணலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூகுள் குரோம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா வந்து கிளியராக வந்து புரியும். இந்த மாதிரி வந்துட்டு பையிங் ஏஐஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய லிங்க் வந்து டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் மட்டும் தான் உள்ளே போகும். இந்த மாதிரியான ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இமெயிலை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு காட்டல. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதில் கூடிய எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பட் இதிலே எக்கச்சக்கமான ஃபோட்டோஸும் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பிளாக் ஒயிட்டை மாற்றிக்கலாம். இப்போ நான் பிளாக் மாற்றிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் மோடில் மாற்றிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டச் பண்ணிங்க வந்து டவுன்லோட் சிம்பிள் காட்டும். அதையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது மேலே வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சர்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இதில் வந்து சில காயின்ஸ் வந்து கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பானுங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் கொடுத்தீங்கன்னா வந்து க்ரியேட் ஆகும். நான் லைட்டாக மாதிரி சர்ச் பண்ணுற பாருங்க. இப்போ எனக்கு தேவையான மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டு கிட் அண்ட் பிக் ஐஸ் லைக் வந்து எப்படி போடுறது, வேறு மாதிரி என்ன யோசிக்கலாம்னு சொல்லுங்கள். ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி அதாவது சொல்லி வியரிங் எல்லோ அண்ட் பிளாக் ஹூடிஸ் இன் அ ஸ்ட்ரீட் இன் பிளாக் லைட் பேக்ரவுண்ட் அப்படி சொல்லிட்டு நான் அது மாதிரி சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதான் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிளியராக வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறதை நீங்கள் வந்து பண்ண வேணாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளியராக வந்து சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான இதோட சர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வரும். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு தேவையானது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு தேவையானது வந்து இப்படி சர்ச் பண்ணிட்டு நீங்கள் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரியேட்டுங்கிற அந்த பிங்க் கலர் இருக்கக்கூடிய கிரியேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரியேட்டுன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் கைஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபோட்டோஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெஸ்க்டாப்பில் நான் மோடில் இருக்கேன். நார்மலாக நீங்கள் ஃபோனில் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமே வரும். பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து கிளியராக பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான உங்கள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு கொஞ்சம் தேவையோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்துருச்சு. இது எப்படி ப்ரோ நான் டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். இப்போ இந்த ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு சும்மா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் சேவ் மாதிரி காட்டும். உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டவுன்லோட் கொடுத்தீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து தெரிஞ்சிடும் டவுன்லோட் ஆகிறது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது கைஸ். வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கஸ்டமைஸ் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணது சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சைட்லேயே உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்திங்க உங்களுக்கு. அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதாங்க கைஸ் நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடியது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி யூஸ் பண்ணி நிறைய வீடியோ ஃபோட்டோஸும் க்ரியேட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்குங்க. ஸ்டார்ட் கைஸ், பாய்.